Hi friends, welcome back to our channel Score Max. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சர்வேயிங்கோட கிளாसेस தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்டா என்ன பார்த்தோம்? செயின் சர்வேயிங் பார்த்தோம். சோ அதோட கண்டினியூவேஷன் தான் இதுல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ள போலாம். நாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செயின் சர்வேயிங் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் பார்த்துடலாம். ஜஸ்ட் இது உங்களுக்கு தேவையில்லை தான், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை. பட் நம்ம ஒரு டாபிக்னா ஸோ அதை ஜஸ்ட் ஒரு ரீகாலாவது நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். நீங்கள் எப்படி ஒரு செயின் சர்வேயிங் பண்ணுவீங்க? ஸோ அதில் வந்து நிறைய ஆப்செட் எடுப்போம், அப்புறம் டை லைன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டயக்ராம் போட்டிருக்கோம். இன் செயின் சர்வேயிங் வேரியஸ் பாயிண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் பை மெஷரிங் அ டிஸ்டன்ஸ் இஸ் த ஹெல்ப் ஆஃப் செயின் ஆர் டேப். ஸோ இதுதான் செயின் இல்லை டேப் வச்சு நம்ம டிஸ்டன்ஸை வந்து மெஷர் பண்ணுறோம். அதுதான் செயின் சர்வேயிங். ஸோ இதே வந்து ஸ்மாலர் ஏரியா இருந்துச்சுன்னா நம்ம வந்து நிறைய வந்து டைஸ் அண்ட் ஆப்செட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆப்செட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்செட்ஸ் ஆர் லேட்டர் டிஸ்டன்ஸ் measured from a survey line to the point of information is to be collected. That means நாம் வந்து ஒரு சர்வே லைன் வச்சுருப்போம். ஸோ அதோட லேட்டரான பர்பண்டிகுலர் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்க லைன் தான் நம்ம வந்து ஆப்செட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த சர்வே லைனோடது இந்த ட்ரீ கிட்ட இருக்க பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பர்பண்டிகுலர் ஆப்செட். ஸோ இதுதான் வந்து நம்ம ஆப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லேட்டரான ஒரு டிஸ்டன்ஸில் இருக்க நம்ம சர்வே லைனுக்கு ஒரு லேட்டரல் பாயிண்டில் இருக்க ஒரு லைன் தான் நம்மளுக்கு ஆப்செட். ஓகேவா? ஸோ அதுவே நெக்ஸ்ட்டு டை லைன்ஸ்னால் ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு இருக்கிற லைன்ஸ்லாம் டை லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம இந்த லைன்ஸ் பற்றி நம்ம நிறைய இனிமேல் வர சர்வே டைப்ஸ் ஆஃப் சர்வேல பார்ப்போம். ஜஸ்ட் வந்து ஆப்செட்னா என்னென்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? முன்ன நம்ம பார்த்தது வந்து என்னென்னா, ஒரு ஸ்மாலான ஒரு சர்வே நம்ம வந்து ஒரு ஏரியா வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம், செயின் சர்வேயிங் பண்ணுறோன்னா அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 2 இல்லை 3 ஆப்செட் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்செட் கிடச்சிது, நம்ம அதை வச்சு ஈஸியாக கால்குலேட் பண்ணி போயிடலாம். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஒரு லார்ஜ் ஏரியா இருக்குது. ஸோ லார்ஜ் ஏரியாவில் இருக்கும்போது நீங்கள் அதுக்கான ஒரு நீங்கள் வந்து செயின் சர்வேயிங் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஆப்செட்ஸ் கிடைக்கும் பாருங்கள். ஸோ நிறைய ஆப்செட் அண்ட் டை லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைம் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து எரர்ஸ் இருக்கவும், அதுக்கப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட்டியாகவும் இருக்கும் நம்மளுக்கு அதை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து இந்த செயின் சர்வேயிங் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்மால் ட்ரையாங்கிள்ஸாக, ஸோ இந்த டயக்ராமை எடுத்துக்கோங்க. ஸோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரையாங்கிளாக வந்து நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏரியா வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்படி தான் செயின் சர்வேயிங் பண்ணுவாங்க லார்ஜ் ஏரியாவுக்கு. ஸோ செயின் சர்வேலாம் ரொம்ப அவ்வளோவா ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதில் கொஷின்னா கரெக்ஷன்ஸில் கொஷின் வரும், அதுக்கப்புறம் இந்த டெஃபினிஷன்ஸில் கொஷின் வரும். ஸோ நம்ம ப்ரொசீஜர், ஸோ முன்னாடி என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பேசிக்காக அதில் எக்ஸ்ட்ராவாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏரியா எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு செயின் சர்வேயிங் பண்ணியிருக்கோம், ABCD அந்த லைனு. ஸோ அதுக்கப்புறம் ஆப்செட்டும் இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இதில் இருக்க ஒவ்வொன்று தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ மெயின் ஸ்டேஷன் அப்படின்னா, மெயின் ஸ்டேஷன் இஸ் அ பாயிண்ட் வேர் 2 sides of a triangle meet and this station decides boundary of the survey. தட் மீன் ரெண்டு பாயிண்ட் வந்து 2 ட்ரையாங்கிளோ இல்லை 2 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு மீட் பண்ணுதுன்னா ஸோ அதுதான் மெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எது நம்மளுக்கு மெயின் ஸ்டேஷன் அப்படின்னா ABCD, பிகாஸ் 2 ட்ரையாங்கிள் வந்து நம்மளுக்கு மீட் பண்ணுது, அது இல்லாமல் 2 பாயிண்ட் மீட் பண்ணுது, ஒரு பவுண்ட்ரியாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ 2 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால ஸோ இங்கே வந்து ஸோ நம்மளோட மெயின் ஸ்டேஷன் வந்து இதுதான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் சர்வே லைன். ஸோ சர்வே லைன் தான் நம்மளுக்கு தெரியும். ஒரு மெயின் சர்வே லைன் அப்படின்னா இந்த ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த லைன். ஸோ ஒரு பாயிண்ட்டு, ஸ்டேஷன்னா ஒரு பாயிண்ட்டு, சர்வே லைன்னா நம்ம என்ன சர்வே பண்ணுறோமோ அந்த லைன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா AB அண்ட் BC, CD, DA, ஸோ அதுக்கப்புறம் இந்த BD. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு மெயினாக நம்ம சர்வே பண்ண அந்த பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு த ஸ்டேஷன், சப்சிடரி ஸ்டேஷன் அண்ட் ஆக்சிலரி ஸ்டேஷன். மெயின் ஸ்டேஷன் அப்புறம் சப் ஸ்டேஷன் இருக்குது. சப்ஸ்டி ஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னா டை ஸ்டேஷன்ஸ் ஆர் த ஸ்டேஷன் ஆன் த லைன் ஜாயினிங் த மெயின் ஸ்டேஷன். தட் மீன் நம்ம எக்ஸ்ட்ராவா டை லைன் தான். ஸோ எக்ஸ்ட்ராவா நம்மளோட சர்வே லைனை பாதியாக பிரிக்கிற அந்த ஜாயிண்ட்டு தான் நம்ம டை லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டை லைன் இருக்க எல்லா இடமும் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா அந்த பாயிண்ட்டு நம்மளுக்கு சப்ஸ்டேஷன் இல்லைனா ஆக்சிலரி ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈயும் எஃப்பும்
இங்கே வந்து நம்மளுக்கு த ஸ்டேஷன், தட் மீன் ஆக்சிலரி ஸ்டேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு த லைன், ஆக்சிலரி லைன் அண்ட் சப்ஸ்டரி லைன், தட் மீன் அந்த ஸ்டேஷனோட தான். ஸோ நம்ம எங்கே அந்த பாயிண்ட், ஸ்டேஷன் பாயிண்ட், சப்ஸ்டேஷன் வந்து இஎஃப்ஆ. ஸோ அந்த சப்ஸ்டேஷனை லைன் பண்ணுற அந்த டை லைன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்லுவோன்னா ஆக்சிலரி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எதுக்காகனா நம்மளோட ஏரியாவில் இருக்க இன்னர் டீட்டெயில்ஸு அது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு இந்த லைன்ஸ்லாம் ஹெல்ப். நம்ம சர்வே லைன்லாம் ஒரு காமனாக அதோட ஏரியா மட்டும் நமக்கு மெஷர் பண்ணணும். பட் நிறைய பாயிண்ட்ஸு ஒரு நம்ம அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கணும்னா இது எல்லாமே கன்சிடர் பண்ணி தான் நம்ம சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேஸ் லைன். ஸோ பேஸ் லைன் அப்படின்னா என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிற சர்வே லைன்லேயே ரொம்பவே லாங்கஸ்ட் லைன் என்னவோ அதுதான் வந்து பேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னென்னா சென்ட்ரல் பார்ட்டாக தான் இருக்கும் இந்த சர்வேல எப்படின்னா நம்ம பவுண்ட்ரியில் இருக்காமல் சென்டராக நம்ம டயக்னலாவோ இல்லை சென்டராகவோ இருக்கிற லைன் தான். பிகாஸ் நீங்களே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிக்சர்லேயே டயக்னல் லைன் தான் ரொம்பவே பெரிய லாங்கஸ்ட் லைன். ஸோ அப்போது பிடி தான் நம்மளோட பேஸ் லைன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செக் லைன் அண்ட் ப்ரூஃப் லைன். ஸோ செக் லைன்லாம் எதுக்காகனா நம்மளோட ஃபீல்டில் அக்யூரன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பிளான் ஒர்க்கில் நம்ம செக் பண்ணுறதுக்காக தான் செக் லைன் இல்லைனா ப்ரூஃப் லைன் அப்படின்ற டேர்ம் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இது வந்து எந்த ஒரு பிளாட்டிங்கோ மெஷரிங் ஒர்க்குக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. ஜஸ்ட் ஃபார் நம்மளோட அக்யூரன்சிக்காக நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்ற டைமில் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். The measured length of the check line should be equal to length scale from the plane. That means இங்கே வந்து நம்ம மெஷர் பண்ணுற அந்த செக் லைன் வந்து நீங்கள் வந்து பிளானில் போடும்போது ஈக்குவலாக இருக்கும், ஓரளவுக்கு அந்த ரேஷியோவாவது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே இல்லை, செக் லைனாக என்ன உங்கள் கொஸ்டின் டேரெக்டாக கேட்பாங்க, டு செக் த அக்யூரன்சி ஆஃப் த ஃபீல்டு ஒர்க். ஓகேவா? அண்ட் த பிளான் ஒர்க். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, ஃபீல்டு ஒர்க்கும் சரி பிளான் ஒர்க்லையும் சரி. பிகாஸ் நம்ம ஃபீல்டு ஒர்க்கில் என்ன செக் லைன் எடுக்கிறோமோ அதே தான் நம்ம பிளான்லேயும் செக் லைன் எடுப்போம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து செக் லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐயும் அண்டு சிஜேவும். ஓகேவா? ஸோ அதுவும் நம்மளுக்கு ஆப்செட்டாகவும் இருக்குது. ஆப்செட் தட் மீன் ஒரு பர்பெண்டிகுலர் ஒரு லைனுக்கு எது இருந்தாலும் லேட்ரல் டிஸ்டன்ஸ் இருந்தால் அது வந்து நம்ம ஆப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே அது ஆப்செட் அண்ட் ஆல்சோ த செக் லைன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன, செயினேஜ். செயினேஜ்னா என்னென்னா டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ப்ரோக்ரஸ் ஆஃப் சர்வே. தட் மீன் நம்ம செயின் சர்வேங்க பார்த்துட்ருக்கோம். இதில் என்ன செயினிங் அப்படின்னா நம்ம செயினேஜ் அப்படின்னா நம்ம செயினிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் இங்கே செயினேஜ் சொல்கிறாங்க. நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராசஸ் பேர் தான் டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ப்ராக்ரஸ். அதாவது அந்த ப்ராக்ரஸ் கூடவே நம்ம செயினிங் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அதுதான் வந்து செயினேஜ். ஸோ இது வந்து என்னென்னா வெல் டிஃபைன்டு பாயிண்ட் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம லாஸ்ட்டில் முடிகிற அந்த வெல் டிஃபைன்டு பாயிண்ட் வரைக்குமே செயினேஜ் அப்படின்னு சொல்லுவோம். வேர்ட் செயினேஜ் வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்னா லீனியர் மெஷர்மெண்ட் நடக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும். ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே, ஹைவே, கேனல் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் லீனியரான மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், சர்வே பண்ணணும். அந்த மாதிரி டைமில் செயினேஜ் அப்படின்ற அந்த ப்ராக்ரஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்னென்னா நம்மளோட ஒர்க்கோட ஃபியூச்சர்ஸ் நம்ம எந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது தான் இந்த செயினேஜ் வந்து நம்மளுக்கு சொல்லுது. ஸோ நெக்ஸ்ட்டு பேசிக் டெஃபினேஷன்ஸில் தான் வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள். பிகாஸ் நம்ம வந்து செயினிங்கில் தட் மீன்ஸ் செயின் சர்விங்கில் நம்ம ட்ரையாங்கிள்ஸாகவும் பிரித்தோம். பிகாஸ் லார்ஜ் ஏரியாவை போகும்போது அப்போ நம்ம என்ன பண்ணணும், ட்ரையாங்கிள் பற்றியும் படிச்சே ஆகும். ஓகேவா? ஸோ செயின் சர்வேயிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னென்னா நம்மளுக்கு கரெக்டான ஒரு பிளாட் பண்ணுறதுக்கும் அந்த கிளியரான அந்த இன்டர்செக்ஷன் லைன்ஸ் இருக்கிறது தான் மோஸ்ட்டாக வந்து நம்ம செயினிங்கில் வந்து பிளாட் பண்ணுவோம். நீங்கள் ட்ரையாங்கிளாக வந்து டிவைட் பண்ணுறீங்கனாலும் அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அட்டெம்ப்ட் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி நம்மளை பிரிக்காத டைமில் தான் நம்ம வந்து ஓகே சொல்லிவிட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இங்கே வந்து என்ன அப்படின்னா நம்மளோட வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிளோடது அந்த ஆங்கிள் வந்து எப்படி இருக்கணும்னா ரேஞ்ச் 30 டிகிரி டு 120 டிகிரி. இதை நிறைய டைம் கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. த பெஸ்ட் பாசிபிள் வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஓகே, இது அவ்வளோவா கேட்டதில்ல, பட் இந்த டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ பட் வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்லாம் ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள்லாம் ரொம்பவே பாசிபிள். தட் மீன்ஸ் அதுதான் அப்படின்றது கிடையாது. பாசிபிள் அப்படின்னா ஈக்குவேட்டர் ட்ரையாங்கிள் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பாசிபிளாக வெல் கண்டிஷன் ட்ரையாங்கிள்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ 30 டிகிரி டு 120 டிகிரி. தென் எக்யூப்மெண்ட் யூஸ்ட் இன் செயின் சர்வேயிங். ஸோ நான் இதில் வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து போன வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் கொஞ்சம் தெளிவாக இருக்குது. ஸோ நம்ம தெளிவாக படிச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க, அதனால தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஆல்ரெடி செயினிங் பற்றி நம்ம பேசணும். அதில் வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, செக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் செயினில் வந்து மெட்ரிக் செயின் பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ 20 மீட்டர் அண்ட் 30 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் நான் லிங்க்ஸ் பற்றி எதுவுமே பேசலை. தட் மீன் ஒரு செயினேஜ் இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் அதுக்கு தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு செயினிங் இப்படி தான் செயின் சர்வைங்கில் செயின் இருக்கும். ஸோ அந்த பக்ஸ் அந்த மாதிரி அங்கங்கே ரிங்ஸ் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா ஸோ 5 மீட்டர் 10 மீட்டர் அந்த மாதிரி நம்மளுக்கு இண்டிகேஷன் தெரியறதுக்காக. ஒரு 1 மீட்டரில் ஒரு மாதிரி ரிங் இருக்கும், அண்ட் தென் 5 மீட்டர் இருக்கும். சில இப்போ வந்து செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீட்டருக்குமே கரெக்டான அக்யூரேட்டான நம்மளுக்கு லென்த்து அந்த நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் இன்டூ 3 மைனஸ் 1. ஸோ அந்த இது எப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் எப்படி போடுவாங்க அப்படின்னா அந்த செயினிங்கில் எத்தனை லிங்க்ஸ் இருக்குது இன்டூ 3 பண்ணி -1. ஓகேவா? இந்த இது தேவையில்லை. பட் இங்கே இருக்க இந்த மெஷர்மெண்ட்லாம் நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இம்பார்ட்டன்ட். ஸோ பார்த்திங்கன்னா மெட்ரிக் செயினில் வந்து 20 மீட்டர்னால் அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 100 லிங்க்ஸ் இருக்கும். அந்த 30 மீட்டர் வந்து 150 லிங்க் இருக்கும். ஸோ இதே டேரெக்டாக கொஷின் கேட்டுருவாங்க எஸ்எஸ்சியில், நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ செயின் வந்து 33, இது இல்லாமல் இது ஃபீட்டில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபீட்டில் இருக்கும்போது ஃபீட் 33 ஃபீட் அண்ட் 16 லிங்க்கு. அப்புறம் கட்டர் செயின் வந்து என்னென்னா 66 ஃபீட்டு. ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு இதில் இது கட்டர் செயினில் வந்து 100 லிங்க்ஸ் இருக்கும். ஓகேவா? அண்ட் என்ஜினியர்ஸ் செயின் வந்து ஃபீட்டில் இருக்கும். தட் 100 ஃபீட் அண்ட் தென் 100 லிங்க். ஓகேவா? ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த இருக்க எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்துக்கணும். ஸோ நம்ம செயினிங் வந்து ஒரு கவர் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் செயினிங்கில். அதுக்கப்புறம் கரெக்ஷன்ஸ் தான் இருக்குது, இதெல்லாமே சேர்த்து தான் வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு ரேஞ்சிங். ஸோ ரேஞ்சிங் ராட்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா போன வீடியோவில். ஸோ அதை பற்றியே நம்மளுக்கு தெரியும். ஸோ என்னென்னா நம்ம வந்து இதோட கரெக்டான டெஃபினேஷன் என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன். நம்ம செயினிங் பண்ணும்போதோ நீங்கள் ஏதாவது ஒரு லீனியர் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம எடுக்கிற பாயிண்ட் எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கா அப்படின்ற அந்த அலைன்மெண்ட் தான் நம்ம ரேஞ்சிங் ராட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர் தான் ரேஞ்சிங். ஓகேவா? ஸோ இதில் வந்து டைப்ஸ் இருக்குது, டைரக்ட் ரேஞ்சிங் அண்ட் இன்டைரக்ட் ரேஞ்சிங் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. இந்த டைரக்ட் ரேஞ்சிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு நோன் பாயிண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம விசிபிளாக இருக்கும்போது கரெக்டாக வந்து அலைன் பண்ணிக்கிறதுக்கு இந்த பாயிண்ட் வந்து யூஸ் ஆகும். இந்த ரேஞ்சிங்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. த ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் அலாங் எ செயின் லைன் when end stations are intervisible. ஓகே, ரெண்டுமே விசிபிளாக இருக்கும்போது நம்ம செயினிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு ரேஞ்சிங் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுதான் டைரக்ட் ரேஞ்சிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் ரேஞ்சிங். உங்களுக்கு தெரியும் என்னென்னா அது வந்து நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது, இது வந்து கண்டிப்பாக வந்து நாட் இன்டர்விசிபிள். ஸோ இதில் என்னென்னா 2 ஸ்டேஷன்ஸும் நம்மளுக்கு இன்டர்விசிபிளாக இருக்கும் போது எப்படி அது இன்டர்விசிபிளாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு செயினிங் பண்ணுறீங்க, ஒரு ஸ்லோப் ஹில்லு அந்த மாதிரி மேடு பள்ளம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரேஞ்சிங் வந்து அந்த செயின் அந்த எண்ட் ஸ்டேஷன் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த டைம் நீங்கள் ரேஞ்சிங் பண்ணிங்கன்னா அதுக்கு பேர் இன்டைரக்ட் ரேஞ்சிங் ஆர் ரெசிப்ரோக்கல் ஆர் ரிப்பீட்டட் அலைன்மெண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் என்னென்னா 2 இன்டர்மீடியட் ஸ்டேஷன்ஸ் வரும். ஏபி அப்படின்றது நம்மளுக்கு எண்டு அண்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஷன். ஸோ டேரெக்டாக நம்மளால் ஒரே ஒரு ரேஞ்சிங் வச்சு நம்ம பண்ண முடியாது. ஸோ A to Cக்கு நம்ம ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் D to B வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ திஸ் ப்ராசஸ் வி செலக்ட் 2 இன்டர்மீடியட் ஸ்டேஷன் தான் CD. ஓகேவா? ஃப்ரம் ஸ்டேஷன் C ஸ்டேஷன் B அண்ட் D விசிபிள். ஓகே, நீங்கள் வந்து Cலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியும் டியும் தெரியும். அதுவே டி கிட்டேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏவும் சியும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம கால்குலேட் பண்ணி தான் லாஸ்ட்டில் நம்ம வந்து ரேஞ்சிங் அண்ட் செயினிங் அந்த லென்த்தையும் அந்த எல்லாத்தையும் மெஷர் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து கரெக்ஷன். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் நிறைய ஃபார்முலாஸ் வரும். அந்த ஃபார்முலாஸ்லேருந்து டேரெக்டாக கொஷின் கொடுத்துருவாங்க. டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த டாபிக் ரொம்பவே முக்கியமானது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செயினுக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் டேப் கரெக்ஷன் இருக்குது. ஸோ டேப் கரெக்ஷனாக நம்மளுக்கு நிறைய இருக்கும், அதில் தான் நிறைய ஃபார்முலாஸ் வரும். கரெக்ஷன் ஃபார் செயினுக்கு பார்த்திங்கன்னா கரெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் அண்ட் கரெக்ஷன் ஃபார் ஸ்லோ. ஓகேவா? 2 கரெக்ஷன் தான். அதே நீங்கள் டேப்க்கு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன், கரெக்ஷன் ஃபார் ஸ்லோ
இந்த கடைசியாக இருக்க பாருங்கள், அந்த 4 அந்த சென்டரில் இருக்க அந்த புல், கரெக்ஷன் ஃபார் புல், கரெக்ஷன் ஃபார் சாக் அண்டு டெம்பரேச்சர், இது எல்லாமே தான் ரொம்பவே முக்கியம். அண்ட் MSL. ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்த்துடலாம். நான் அப்போவே ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒருக்க சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கரெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ அது வந்து CA அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸ்டாண்டர்டைசேஷன்னா நம்ம வந்து அந்த செயினோ அந்த டேப்போ எல்லாமே வந்து அப்சல்யூட் லென்த்தில் தான் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, அதுதான் வந்து நம்ம வந்து இந்த கரெக்ஷன். ஓகேவா? ஸோ அதை வந்து என்னென்னா கரெக்ஷன் ஃபார் அப்சல்யூட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஒரு டேப் இருக்குது. ஆனால் அந்த டேப்போ செயின், ஓகேவா, ரெண்டுமே நான் டேப்பு எடுத்துக்கிறேன். ஸோ டேப் இருக்குது, பட் ஆக்சுவலாக அந்த டேப்போட லென்த் வந்து எனக்கு 20 மீட்டர். ஆனால் நான் மெஷர் பண்ணும் போது எனக்கு டேப் வந்து என்ன கொடுக்குதுன்னா 19 மீட்டர் தான் கொடுக்குது, இல்லைனா 19 பாயிண்ட் சம்திங் தான் கொடுக்குது, இல்லைனா வந்து எனக்கு 20.5 அந்த மாதிரி கொடுக்குது. அப்படின்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எரர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம மெஷர் பண்ணும் போது அந்த டேப்போட லென்த்தாக நம்ம மெஷர் பண்ணுவோம். பட் டிஸ்டன்ஸ் அதிகமாக மெஷர் பண்ணலாம், இல்லை கம்மியாகவும் மெஷர் பண்ணலாம். ஒரு மைனரான அப்ராக்சிமேட் வேல்யூ தான் நம்மளுக்கு தெரியும், அக்யூரேட்டாக நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் நம்ம கரெக்ஷன் ஆட் பண்ணி ட்ரூ லென்த் என்ன அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஸோ அதுதான் இங்கே. ஓகேவா? ஸோ இது போன வீடியோ நம்ம பார்த்தது கொஞ்சம் பேசிக்காக ஒரு மெஷர்மெண்ட் இருந்தால் அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது தான் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஒரு எக்ஸாம்பிள்னால், இப்போ டேப் இஸ் ஆக்சுவலி ஷார்ட்டர் தென் த நாமினல் லென்த். நாமினல் லென்த் அப்படின்றது நம்ம டேப்போட கரெக்டான லென்த். ஸோ இங்கே பாருங்கள் 20 இல்லைனா 30 அப்படின்றதான் டேப்போ செயினோட லென்த். ஓகே, அதுதான் என்னோட நாமினல். ஆனால் ஆக்சுவலாக என்கிட்ட இருக்கிற லென்த் வந்து என்னென்னா L. ஸோ அது வந்து 19 மீட்டர் இருக்குது. ஸோ அப்போது என்ன, டேப் இஸ் ஷார்ட்டர் தென் த கரெக்ஷன். அப்படின்னா கரெக்ஷன் இஸ் சப்ராக்டிவ். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா அந்த டேப் இஸ் ஷார்ட்டர் தென் த கரெக்ஷன். ஷார்ட்டர் அப்படின்னா என்னென்னா அந்த கரெக்ஷன் வந்து நம்மளுக்கு சப்ராக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா இது சப்ராக்டிவ் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ இப்படி எரர் அண்ட் கரெக்ஷன். ஓகேவா? எரர் வந்து பாசிட்டிவ்னா கரெக்ஷன் வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக இருக்கும். அதே கரெக்ஷன் நம்மளுக்கு பாசிட்டிவ்னா எரர் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே வந்து ஒன்று நெகட்டிவ் இல்லைனா ஒன்று பாசிட்டிவ். ஸோ ரெண்டுமே என்றைக்குமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோடது சேமாக வராது. ஸோ நம்மக்கிட்ட ஒரு லென்த் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் மெஷர் பண்ணுறேன். ஸோ 20 மீட்டர் இருக்குது. ஓகேவா? 20 மீட்டர் லென்த்துன்னு உங்களுக்கு தெரியும். பட் நான் அகெயின் மெஷர் பண்ணுறோம். பட் நம்மக்கிட்ட இருக்க டேப் வந்து 19 மீட்டர். ஸோ எல் டேப் வந்து எனக்கு 19 மீட்டர் தான் கொடுக்குது. ஓகேவா? பட் எனக்கு தெரியும் இது 20 மீட்டர் தானே இருக்குது, ஆனால் டேப் 19 மீட்டர் தானே கொடுக்குது. ஸோ அப்போ நான் கரெக்ஷன் பண்ணுறேன். ஓகே, கரெக்ஷனாக நம்ம கரெக்டான வேல்யூ எழுதணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், 19 மீட்டரு. ஸோ அதில் என்ன உங்களோட எரர், -1. எப்படி -1? +1 தான் நம்மளோட எரர். பிகாஸ் 19 கூட +1 ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு 20 வரும். ஸோ அந்த +1 தான் நம்மளுக்கு இந்த எரர். அப்போ கரெக்ஷன். ஸோ இந்த கரெக்ஷன் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த 20-ஐ இந்த தப்பான வேல்யூக்கு நம்மளுக்கு வரணும்னா என்ன, கரெக்ஷன் வந்து மைனஸ் பண்ணால் தான் இந்த 19 வரும். ஸோ அப்போ கரெக்ஷன்றது நம்மளுக்கு மைனஸ் ஆகும். அண்ட் தென் எரர் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து எப்படி மைனஸ் வந்துச்சுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நான் இதை விட கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்ஷனும் அண்ட் எரரும் வந்து ரெண்டுமே வந்து ஒன்றாவே இருக்காது. ஒரு பாசிட்டிவ்னா ஒரு நெகட்டிவ், அண்டு அது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ்னா அது பாசிட்டிவ். ஓகே, அது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி நான் இது சொன்னேன் அப்படின்னா, ஸோ என்னோட டேப் வந்து சின்னது, 20 மீட்டர் தான் லென்த்னா என் டேப் வந்து 19 மீட்டர் தான் இருக்குது. ஸோ அப்போது நான் வந்து என்னோடய எரர் வந்து என்ன, இங்கே +1 போட்டால் தான் எனக்கு கரெக்டான வேல்யூ வந்திருக்கும். ஸோ எரர் வந்து எனக்கு +1, என்னோட டேப் வந்து ஷார்ட்டாக இருக்கும் போது. ஸோ எரர் வந்து எனக்கு ப்ளஸில் இருக்குது, எரர் இங்கே பாசிட்டிவ். இப்போ எரர் பாசிட்டிவ்னா நம்மளோட கரெக்ஷன் வந்து என்ன, நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இது வந்து டேப் வந்து சின்னதாக இருக்கும் போது. ஸோ அதுவே எனக்கு வந்து இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 20 மீட்டர், பட் என் டேப் வந்து என்னென்னா 21 மீட்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே எரர் வந்து என்ன, -1. இங்கே வந்து எனக்கு மைனஸ், தட் மீன் நெகட்டிவ் எரர். அந்த கரெக்ஷன் வந்து என்ன உங்களுக்கு தெரியும்ல அந்த கண்டிஷன். ஸோ எரர் மைனஸ்னா அண்ட் ப்ளஸ், தட் மீன் பாசிட்டிவ். தட் மீன் டேப் வந்து லாங்காக இருக்கும் போது மெஷர் லென்த்தை விட நம்ம டேப் வந்து அதிகமாக, நம்ம லென்த்தை விட டேப் அதிகமாக இருக்கும் போது கரெக்ஷன் வந்து பாசிட்டிவ். ஸோ அண்ட் எரர் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இப்போது நாம் இங்கே பார்த்துட்ருக்கிறது என்னென்னா டேப் ஷார்ட்டர். ஸோ இப்போ டேப் வந்து ஷார்ட்டராக இருக்கும் போது நம்மளோட கரெக்ஷன் என்ன, தட் மீன் நெகட்டிவ், தட் மீன் சப்ராக்டிவ்.
ஓகேவா. அதே எரர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா பாசிட்டிவ். ஓகேவா. உங்களுக்கு சப்போஸ் எங்கேயுமே டவுட் வந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி தட் மீன் அந்த ட்ரா பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். தட் மீன் ஒரு எரர் உங்களுக்கு எரர் என்ன அப்படின்னு தெரிஞ்சாலே உங்களுக்கு கரெக்ஷன் என்ன அப்படின்றது ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ மைண்டில் மட்டும் ரெண்டுமே என்றைக்குமே சேமாக இருக்காது. ஒன்று பாசிட்டிவ்னா இன்னொன்று நெகட்டிவ் அப்படின்றத மைண்டில் ஏற்றிக்கோங்க. பிகாஸ் நம்ம நிறைய கரெக்ஷன் பார்ப்போம். ஸோ அதனால் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். சில டைம் வந்து கரெக்ஷன் என்னன்ற டேரக்ட் கொஷினே கேட்டுருவாங்க. ஸோ அதனால தான் இந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுவே நிறைய பேர் நிறைய எப்படி நிறைய டைப்பாக வந்து ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ இது என்னோட டைப். ஓகே. ஸோ இந்த மாதிரி ட்ராப் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எப்போ டவுட் வந்தாலும். ஸோ கரெக்ஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷனில் ஸோ நம்மளுக்கு தெரியும் எல் டேஷ்ன்றது மெஷர் பண்ண லென்த்து, அதில் அண்டு கரெக்டான லென்த்து வந்து எல். ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டான நம்மளுக்கு ட்ரூ லைன் வேணும். என்னோடய டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டான டிஸ்டன்ஸ் வேணும். ஏன்னா நான் மெஷர் பண்ணது நான் ராங்கான டேப் வச்சு மெஷர் பண்ணேன்னா எனக்கு ராங் லென்த் தான் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஃபார்மில் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்கேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. மெஷர் லென்த் ஆஃப் த லைன், நம்ம என்ன மெஷர் பண்ணியிருக்கோமோ அந்த லென்த்து நம்ம இந்த ராங்கான ஸ்கேல் யூஸ் பண்ணி அண்ட் இன்டூ என்னென்னா ஆக்சுவல் லென்த். தட் மீன் அது இன்கரெக்ட் லென்த் ஆஃப் த டேப் பை நாமினல் லென்த் கரெக்ட் லென்த் ஆஃப் த டேப். ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ அதே ஏரியாவுக்குன்னா மெஷர்டு ஏரியா இன்கரெக்ட் லென்த் அந்த டேப்க்கு நம்ம யூஸ் பண்ண அந்த லென்த்து அது கூட கரெக்ட் லென்த்து ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தா தான். பட் இந்த கரெக்ஷன் எரர்ன்றதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் எப்படி வந்தது அப்படின்றத நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு கொஷின் பாருங்கள். எ லைன் ஆஃப் ட்ரூ லென்த் ஆஃப் 500 meter when measured by 20 meter tape was reported to be 502 meter. The actual length of the tape is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா ஆக்சுவல் லென்த்னா அந்த டேப்போட என்ன அந்த டேப் லென்த்தோ அதுதான் ஆக்சுவல். ஓகேவா. ஸோ இப்போது நம்மளோட மெஷர்டு லென்த் இந்த மெஷர்டு பை அப்படின்னு 20 மீட்டர் தான் நம்மளோட நாமினல் லென்த்து. ஓகேவா. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் என்ன இந்த நம்மளோட லென்த்து வேணும் அப்படின்னா கரெக்ட் லென்த்து வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா நம்ம மெஷர் பண்ண லென்த்து இன்டூ நம்மளோட இன்கரெக்ட் தான் என்ன ஆக்சுவல் லென்த் ஆஃப் த டேப்பு அண்ட் தென் நம்மளோட நாமினல் டேப்பு அந்த லென்த்து. ஓகேவா. ஸோ இதுதான் போடுவோம். ஸோ இங்கே மெஷர்டு லென்த் என்ன அப்படின்னா 502 இன்டூ அந்த ஆக்சுவல் லென்த் ஆஃப் த டேப் தான் நம்மளுக்கு தெரியல. ஓகேவா. ஸோ அதுதான் இங்கே கொஷின் மார்க். ஓகே. ஸோ அதை வந்து ஏஎல் நான் எடுத்துக்கிறேன். ஏஎல் நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ நாமினல் வந்து 20. ஸோ அண்ட் தென் வந்து நம்மளுக்கு என்ன கரெக்ட் லென்த்துன்னு தெரியும். ஸோ ட்ரூ லென்த்து தான் கரெக்ட் லென்த். ஸோ 500. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ஏஎல் ஸோ இஸ் ஈக்குவல் டு 500 இன்ட்டு 20 பை 502. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆன்சர் வரும். ஸோ ஆன்சர் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகேவா. ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம். இதோட ஆன்சர் வந்து என்ன அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கரெக்ஷனுக்கும் ஒவ்வொரு சம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நான் ஆல்ரெடி இப்போ ஆதி சால்வ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் நீங்கள் சொல்லணும். அண்ட் தென் நம்ம நிறைய கரெக்ஷன்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஸ்லோப்பு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கொஷின்ஸ் நான் வச்சுருக்கேன். ஸோ புல் சாக் அது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னால ஸோ அது எல்லாமே ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். பிகாஸ் இப்போவே எல்லாமே நம்ம பார்த்துட்டோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஒரு பேசிக்காக கரெக்ஷன் பார்த்துருக்கோம், ஒரு சம் சால்வ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி செயின் சர்வேயும் முடிச்சிட்டோம். கரெக்ஷன் முடிஞ்சதுன்னா இந்த ஒரு சாப்டரே நம்ம க்ளோஸ் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு நியூவான ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.